Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் என பேசியிருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். தூசி குருசாமி என்கின்ற ஐயா தான் நமக்கு எழுத்து சீர்திருத்தத்தை முதல்ல அறிமுகம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம வாசிச்சிருக்கோம். அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் நன்கு படித்தவர்கள், உணர்ந்தவர்கள். திருப்பியும் வரலாறை திருத்து நம்ம பதிவு செய்வது என்பது அவ்வளவு உகந்ததில்லை. போது திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை இந்த திராவிட கட்சிகளும் அரியணைக்கு ஆட்சியில் அமர்ந்தாங்களோ அவங்க ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைம் பண்றதுக்கு அவங்களுடைய ஒரு ஐகானா மாற்றியது ஐயா பெரியார் அவர்களை. பெரியார் குறித்து தொடர்ந்து பல அவதூறு கருத்துக்களை சொல்லி வருவதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியலை வேறொரு திசை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை திரும்ப அவர்கள் முன்வச்சு. அவதூறு கருத்துன்னு சொல்றதை நான் ஏற்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஐயா பெரியார் அவர்கள் பேசியதை நாங்க இங்க வைக்கிறோம், நாங்க எடுத்த சான்றுகளை முன்னுக்கு வைக்கிறோம். இப்படி பாஜகவுக்கு மறைமுக உடன்படிக்கையோடு திமுக நடந்து கொள்கிறதற்குன்னு சாட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி வரைக்கும் நாட்டின் தேச நலன், நாட்டினுடைய பாதுகாப்பு நலன் கருதிதானே பேசி முடிச்சிருக்காரு. பல்வேறு கட்சிகளுடைய எம்பிக்கள் வெளிநாடு பயணம் பேசி முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் சங்கீத் ஊகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய பாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நலமா இருக்கேன், நன்றி. சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளுக்கான தேர்தல் பயிற்சி முகாம் டெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 70 மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டீங்க. இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்ன? IIIDEMன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் இந்தியன் டெமோக்ரஸி எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் முதல் முறையாக இந்த இனிஷியேட்டிவை முன்னெடுத்திருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா BLAன்னு சொல்லப்படக்கூடிய வாக்கக நிலை முகவர்கள், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் 1 and 2 இருக்குது. 1 and 2ன்னு சொல்லும்போது 1 வருவாய் மாவட்டங்களின் ஒரு பிரதிநிதிகள். அவங்களுக்கு முதல்ல இந்த வாக்கு இயந்திரங்கள், எலக்டோரல் ரோல், அதில் இணைப்பு, அதில் கழிப்பு, அவங்கள எப்படி இப்போ வெளிநாட்டு ஒரு நபரை எப்படி இந்த எலக்டோரல் ரோல் இணைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய ஐயங்கள் இருக்கும். அதற்கு எந்தெந்த படிவங்களை நம்ம பூர்த்தி செஞ்சு நம்ம EROஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல அரிய தகவல்கள். குறிப்பாக புதிய தலைமுறை பிள்ளைகளுக்கு இது தெரியாது, புதுசாக வாக்களிக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்கள தேர்தல் முகவர்களாக, குறிப்பாக வாக்கக முகவர்களாக நம்ம நியமிக்கும் போது அவங்களுக்கான பயிற்சி அவசியப்படுது. அப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய அந்த BLA 1 இன்னும் எக்விப்டாக இருக்கணுங்கிறதுக்கு முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. தேர்தல் ஆணையம் இதை முதல் முறையாக எடுக்குது அப்படிங்கும்போது தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு இது அடுத்த கட்டமாக நடக்குது. முதல்ல பீகார், வெஸ்ட் பெங்காலுக்கு நடத்தினாங்க. தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய, இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துறையாக இருக்குது இந்தியாவிலேயே. பல துறைகளை ஒப்பிடும்போது அதற்கான பொருள் செலவாக இருக்கட்டும், அதற்கான அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அதற்கான எல்லா டெலிகேஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு பணியுமே இருக்கட்டும், பெரிய ஒரு வேலை. அது ஒரு சின்ன வேலை கிடையாது. ஏன்னா 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு நம்மளுடைய நாடு. அப்போ ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாநிலங்களையா இருக்கட்டும், இல்லை ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதை ஒட்டுமொத்தமாக இந்த குழு தான், இல்லை இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குழு தான் நடத்துது. அப்படிங்கும் போது அது ஒரு டிபெண்டான ஒரு வேலை அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிஞ்சது. குறிப்பாக வெறும் தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை, இந்த BLAஸும் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுறாங்க. இவங்களும் அவங்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இதை ஒரு ஃபேரான எலெக்ஷனாக நம்ம கொண்டு போய் முடிக்க முடியும். நீங்கள் கூடுதலாக தேர்தல் ஆணையத்தை எவ்வளவு கேள்விகள் வேணாலும் கேட்கலாம், ஆனால் நாங்கள் மட்டும் செய்யக்கூடிய ஹியூமன் எரர்ஸ் கிடையாது. இது கலெக்டிவாக செய்யக்கூடிய வேலை. அதாவது BLAன்னு சொல்லும்போது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 66,000 பூத்துகள் இருக்குன்னா 66,000 பூத்துக்கும் நம்ம வாக்கக முகவர்கள், நிலை முகவர்கள் வைப்போம். அது ஒரு கட்சி மட்டும் இல்லை, ஒவ்வொரு கட்சிகளும் வைப்பாங்க. அது இல்லாமல் தேர்தல் ஆணையத்தினுடைய முகவர்களும் இருப்பாங்க, அங்கே அவங்களுடைய வேலையாட்களும் இருப்பாங்க இல்லையா. அப்போ எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவாக ஒரு ஃபேர் எலெக்ஷனை கொண்டு வரது தான் முடியுமே தவிர்த்து தனித்து ஒரு துறையை மட்டும் நம்ம எந்த இடத்துலையுமே கேள்வி கேட்பது ரொம்ப கடினம். ஆனாலும் பல கேள்விகளுக்கு இன்னும் நமக்கே விடை தெரியாமல் இருக்குது. அது எல்லா கேள்விகளும் தொடுத்து நம்ம மனுவாக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்குறோம். குறிப்பாக எப்படி இவ்வளவு பெரிய துறையை நாம் நம்புறது அப்படிங்கிற அடிப்படை கேள்வி நமக்கு இருக்குல்ல. இவ்வளவும் சொல்கிறீங்க,
இல்ல உங்க கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே சில மேடைகள்ல வந்து பேசியிருக்காரு, நான் ஆமா. கேட்டிருக்கேன். ஆமா, ஆஹ் மூக்குத்தில இதை பிட்டு கண்டுபிடிச்ச ஜப்பான் அமெரிக்காவே வந்து பாக்கிட்டீங்கன்னா அந்த ஓட்டு மிஷின்லாம் தூக்கி போட்டு வாக்குச்சீட்டுக்கு வந்து போயிட்டான். நீங்க எதுக்கு இதை தூங்கிட்டு கிடக்குறீங்க அப்படிங்கிற ரீதியெல்லாம் பல இல்ல. கேள்விகள். இது வந்து நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிற கேள்வி இல்லை, இது நம்ம வந்து அரசியல்வாதிகளை பார்த்து கேட்கிற கேள்வி. ஏன் அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் வந்து அதை வந்து மேனிப்புலேட் பண்றதை தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வரோம். அதிகாரத்தை கையில வைத்துக்கொண்டு அதை வந்து எவ்வளவு முறைகேடாக அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. இப்ப சில இடங்கள்ல வந்து பேலட் யூனிட்ஸே காணா போயிடும். சில இடங்கள்ல வந்து அங்க இருக்கிறவங்க வந்து கவுண்ட் பண்ணும்போது தவறுதலா வந்து கவுண்ட் பண்றது இருக்கு. சில இடங்கள்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாக்குகள் வந்து விழுந்திருக்கும். அது வந்து டெக்னிக்கல் எரர் அப்படின்னா அது நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு வந்து விவரிச்சு சொல்லுச்சு. சைனாவும் சரி, பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்குமே வந்து 2019 எலெக்ஷன்ல மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருந்ததெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோமே. அதுதான் சென்னை தொகுதினா சில இதை சொல்லிட்டே போலாம். ஆமா, அந்த மாதிரி டெக்னிக்கல் எரர்ஸ் ஏற்படுமா, அதாவது முறையாக அந்த தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுமே. ஆனால் அந்த கேள்விகளை கட்டாயம் நம்ம தேர்தல் ஆணையத்திட்டு தான் கேட்க முடியும். ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து ஒரு கம்பெனியோட வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பெல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கம்பெனியோட கோஆர்டினேட் பண்ணி தான் அவங்க அந்த பேலட் யூனிட்ஸை தயாரிக்கிறாங்க, அந்த அவுட்புட் யூனிட்டை தயாரிக்கிறாங்க, அந்த அந்த மெஷினரி எல்லாம் தயாரிக்கிறாங்க. எதுவுமே வந்து சிஸ்டமோட நீங்க இன்டெகிரேட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லணும். அண்ட் அந்த மாதிரியான தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து திருப்பி மறு வாக்குப்பதிவு அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஐயங்கள் எல்லாம் அவங்க வந்து தீர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு அட் தி எண்ட் ஆஃப் த டே இவென்ச்சுவலா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கலெக்டிவாக தான் இதை நம்ம வந்து சரி செய்ய முடியும். ஹியூமன் எரர்ஸ் இல்லாமல் இல்லை, கட்டாயம் இருக்குது. மேக்ஸிமம் எங்களால் முடிந்த அளவுக்கு அதெல்லாம் சரி செய்ய வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கேள்விகள் இருக்குது எங்களுடைய தலைமை கேட்பது போல. நம்ம கேள்வி வந்து தேர்தல் ஆணையத்திட்டம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கிட்ட தான் நம்ம வந்து கேட்குறோம். ஏன் வந்து திருப்பி வாக்குச்சீட்டு முறைக்கு போக முடியாது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறத இந்த பயிற்சி வந்து வகுப்பு வந்து எனக்கு வந்து தெளிவுபடுத்துதுன்னு சொல்லலாம். தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் வந்து தந்தை பெரியார் என பேசியிருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். அவர் எழுதின ஒரு கட்டுரை கூட ஜூவில் வந்து பிரசுரமாயிருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல மரியாதைக்குரிய ஷானவாஸ் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் எப்படி தமிழ் எழுத்து சீர்திருத்தங்கள் வந்து ஐயா பெரியார் அவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. காரணம் நமக்கு தெரியும், முதல்ல வஉசி அவர்கள் தான் வந்து எழுத்து சீர்திருத்தத்தை வந்து அவருடைய போற கும்ப வந்து இல்ல சுழியில் சுழுக்கக்கூடிய அந்த மாதிரியான உருவ எழுத்துக்கள்லாம் கொண்டு வந்தவர் பெரியார். இல்ல அதுதான் நீங்க அதுதான் எழுத்து சீர்திருத்தம் சொல்றீங்க, எனக்கு புரியுது. அதை முதல்ல கொண்டு வந்தது வஉசி. அவர் கொண்டு வந்ததுன்னா அவருடைய கட்டுரைகள்ல பயன்படுத்தியது வஉசி அப்படிங்கிற அதே தகவல் நானும் படிச்சிருக்கேன். அதுக்கான உங்களுக்கு ப்ரூஃபையும் நல்லா எடுத்து காமிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் தேசிய முன்னியர்களான பலவர பேரும் சொன்னதும் சரி, நம்ம வந்து படித்ததும் சரி, குத்தூசி குருசாமி என்கின்ற ஐயா தான் வந்து நமக்கு எழுத்து சீர்திருத்தத்தை முதல்ல அறிமுகம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம வாசிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து டேட்ஸ் ரீதியாக ஆண்டுகள் ரீதியாக நமக்கு வந்து எழுத்து ரீதியாக ப்ரூவ் ஆயிருக்கிற வேலையில் அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் வந்து நன்கு படித்தவர்கள், உணர்ந்தவர்கள், திருப்பியும் வரலாறை வந்து திருத்து நம்ம வந்து பதிவு செய்வது என்பது அவ்வளோ உகந்ததில்லை. நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்காங்க. இந்த ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய அண்ணன் வந்து திருப்பியும் வரலாற்றை திரித்து பேசுவது அவ்வளோ உகந்தது இல்லை அப்படின்னு தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது ஐயா பெரியார் அவர்கள் இல்லை, குத்தூசி குருசாமி என்கின்றவர் தான் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வரலாறு புத்தகங்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இதற்கு முன்னாடி வெங்கடேசன் அவர்கள் கூட ஒரு மேடையில் பேசும்போது குறிப்பிட்டிருக்காரு, இன்னும் பல திராவிட கருத்தியலாளர்களும் வந்து இதை தான் முன் வைக்கிறாங்க, எழுத்து சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்தவர் வந்து பெரியார் தான் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு முன்பாக தமிழில் வந்து இந்த புராணங்கள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு குறியீட்டை குறிப்பது போலவே இருந்துச்சு. அதை எல்லாமே வந்து மாற்றி இந்த விளக்கு வச்ச மாதிரி இந்த நான் போடுறது இதெல்லாம் தூக்கிட்டு துணைக்கால் வச்சு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில் சொன்னவர் தான் வந்து பெரியார் அப்படிங்கிற பார்வையில முன் வச்சிருக்காரு. இல்லை, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல முதல்ல இந்த எழுத்துக்களை வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போடலாம் அப்படின்னு சொன்னவங்க இவங்க 2 பேருமே ஏற்கனவே நமக்கு இருக்காங்க. ஐயா பெரியார் அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு அன்னைக்கு வந்து அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியல. ஆனால் எப்போது திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை இந்த திராவிட கட்சிகளும் வந்து அரியணைக்கு ஆட்சியில் வந்து அமர்ந்தாங்களோ அவங்க ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஒரு ஐகானாக வந்து
மாற்றியது வந்து ஐயா பெரியார் அவர்களை. ஐயா பெரியாரை முன்வைத்து அவர்கள் வந்து அரசியல் ஆதாயம் அடைந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால வந்து அவரை எப்போதும் யூலஜைஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர்தான் கொண்டு வந்தார், அவர் மட்டும்தான் இதை செய்தார் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக திராவிட கட்சியினுடைய உயிர்ப்பு நீரோட்டம் வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மமதையில, ஒரு நம்பிக்கையில இப்படி எல்லாம் பேசிட்டு வராங்க. ஆனால் அவரை போன்று பலரும் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழக மக்களுக்கும் நல்லது செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வருது. திருப்பியும் அதே கருத்தை வந்து மேலும் மேலும் வந்து அவங்க திணிப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா, திராவிடம் தடுமாறி தொடர்ந்து சொல்லி வர்றீங்க பெரியார் மண் இது கிடையாது, பெரியாரே மண் அப்படிங்கிறது வந்து டோட்டலா ஒரு சித்தாந்தத்தை வந்து இழிவுபடுத்தும் செயல். அது எப்போ நம்ம பேசுறோங்கிற அந்த ரூட்டையும் நீங்க பார்க்கணும். 2020 வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பெரியார் அவர்களை தூக்கி பிடிச்சு இல்ல பிறகு அப்படியே தூக்கி போறது வந்து இது என்ன மாதிரி இல்ல, நீங்க ஆதி முதல் அந்தம் வரை எல்லாவற்றிற்கும் காரணம் பெரியார், ஐயா பெரியார் அவர்கள் மட்டும்தான் சொல்லும் போதுதான் நம்ம வந்து இங்க வந்து கேள்வியை எழுப்புறோம். அதற்கு எதிர்வினையை நம்ம முன்னுக்கு வைக்கிறோம். நீங்க இவர்களும் செய்திருக்கிறாருன்னு சொல்லுங்க, நாங்க அதை வந்து எதிர்க்கல. ஆனால் அந்த அந்த ஒரே ஒரு பிம்பத்தை வைத்து நாங்கள் மனித புனிதர்கள், எங்களுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பான ஆட்சி, இவங்களுடைய வழிவந்த ஆட்சின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு அப்படியே புறம்பான செயல்களை இன்று வரைக்கும் செய்திருக்கக்கூடியவர்களுக்கு இதை விட காட்டமாக விமர்சிக்கல அப்படின்னா என்னைக்கு வந்து நாம வந்து விழிப்புற்ற சமூகமா மாறுங்கிற ஒரு கேள்விக்கான விடைத்தான் நம்ம ஒவ்வொரு மேடைகளும் வந்து ஐயா பெரியார் அவர்கள் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்காகத்தான் இந்த மாதிரி காட்டமான விமர்சனங்களும் நம்ம வைக்க தேவை இருக்குது. அதனால பாருங்க, இன்னைக்கு கூட அவங்க வந்து வரலாறு திணிச்சுதான் பேசுறாங்க. எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததே அவர் தான் அப்படின்னா இல்லையா, அப்ப யார் குத்தூசி குருசாமி அவர்கள்? அப்ப அவருடைய வரலாறு நீங்க எப்படி எங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க? அவங்களுடைய வரலாறுலாம் தெரியாம இருந்தா பரவாயில்லையா? எல்லாமே வந்து பெரியார் வந்து தமிழ் சமூகத்தின் வழிகாட்டி என்று பேசுகிறார் ஆலூர் ஷானவாஸ். அவரும் ஒரு வழிகாட்டின்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அவர்தான் தமிழ் சமூகத்தின் வரலாறு வழிகாட்டின்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர்தான் பிரிவினைகளையும் ஏற்றுத்தாழ்வுகளையும் கூட அவர் வந்து கோடிட்டு வந்து தலையங்கங்கள் விடுதலை பெரியாருடைய கொள்கைகளை நீங்க மேம்போக்கா பார்த்தா முரண்பாடுகளின் மூட்டையாக தெரியும். ஆனா நீங்க உள்ளார்ந்து பார்க்கும்போதுதான் அதுல வந்து சமத்துவம், ஒரு சமநீதியுடன் கூடிய ஒரு மனிதநேயம் எல்லாமே இருக்கு அப்படின்னு பதிவு பண்றாரு. பார்ப்பனர்கள், துலுக்கர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மில் கீழானவர்கள், இப்படியெல்லாம் வந்துட்டு அவருடைய கட்டுரைகள்ல வந்து எழுதும்போது இவர் வந்து நம்ம தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைச்சு வழிகாட்டினாராங்கிற கேள்வி எனக்கு வருதுல்ல. நீங்க பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர்கள் வந்து அரேபியாவில இருந்து வந்தவங்க கிடையாது, வாடிகான்ல இருந்து வந்தவங்க கிடையாது, எல்லாருமே இந்த மண்ணின் பூர்வ குடிகள் தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு பெரியார். அதற்கு பின்னாடி தானே பேசுறாரு. நீங்க போங்க, உங்களுக்கு என்ன இங்க வேலை, இஸ்லாமியர்களுக்கு இங்க என்ன வேலை, பர்மால இருந்து வந்த அகதிகளுக்கு இங்க என்ன வேலை, திருப்பியும் ஓடுங்க, ஆப்கானிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொன்னவர் யாரு? ஐயா பெரியார் அவர்கள் தானே சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு என்ன பதிலுன்னு விளக்குறதுக்கு இங்க வந்து யாருமே இல்லை. மாறாக நீங்க ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா நாங்களும் அவர் பேசிய கண்டென்ட்டை தான் எடுத்து பேசுறோம். ஏதோ இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து பேசல. நீங்க அவங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நிறைகளை மட்டும்தான் பேசுவீங்க. அப்படிங்கும் போதுதான் நம்ம என்ன சொல்றோம், எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் தமிழ் தேசிய முன்னத்தியர்களே விமர்சன பார்வைக்கு நம்ம முன் வைக்கிறோம். இப்ப ஐயா சீபாதித்யநாத் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு தலைமுறை வரும், இந்த கட்சியை வந்து முன்னெடுத்துட்டு செல்லும் சொல்லிட்டு போனவர் திராவிட இயக்கத்துல தான் போய் இணைஞ்சாரு இல்லையா? அவருடைய பார்வைகள்ல விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம். அதே மாதிரிதான் ஐயா மாப்போசி, அதே மாதிரிதான் ஐயா நம்மளுடைய முன்னத்தியர்களாக இருக்கிறாங்க. தமிழ் தேசிய முன்னத்தியர்கள் மீதே நமக்கு விமர்சன பார்வைகள் இருக்கும்போது ஐயா பெரியார் மேல விமர்சனம் வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? ஆனால் ஒட்டுமொத்த முழு பூசணிக்காயை சோத்துல போட்டு மறைச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் திராவிட கட்சியினுடைய துணை அமைப்புகளும் செயல்படுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. பெரியார் குறித்து தொடர்ந்து பல அவதூறு கருத்துக்களை சொல்லி வருவதன் மூலம் வந்து தமிழ்நாட்டு அரசியலை வேறொரு திசை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை திரும்ப அவர்கள் முன் வச்சிருக்காங்க. நீங்க பொதுவா அவதூறு கருத்துன்னு சொல்றதை நான் ஏற்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஐயா பெரியார் அவர்கள் பேசியதை நாங்க இங்க வைக்கிறோம். அவர் அப்படி பேசல அப்படின்னு நீங்க மறுங்க, நாங்க அதற்கு பதில் சொல்றோம். நாங்க எடுத்து சான்றுகளை முன்னுக்கு வைக்கிறோம். சரி, நீங்க சான்றுகளை வந்து கொடுங்க அப்படின்னா நீங்க முதல்ல பெரியார் அவர்களுடைய புத்தகங்களையும் எழுத்துக்களையும் வந்து அரசுடைமை ஆக்குங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. இது இப்படியே தான் போகும், நெவர் எண்டிங். ஏன் அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே வந்து ஸ்டார்டிங்ல 2010 சொல்லியிருக்கலாமே,
நாங்கள் வந்து பெரியாரை வந்து ஏற்றுக்கல, திராவிடத்தை வந்து ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமே. இல்ல இப்பவும் நீங்க வந்து எங்களை ஒரு இடத்துக்கு தள்ளுறீங்க. எப்படி நினைவேந்தல் கூட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? இல்ல நீங்க இப்பவும் எங்களை ஒரு இடத்துக்கு தள்ளுறீங்க. என்ன இடத்துக்கு தள்ளுறீங்க அப்படின்னா, நாங்க வந்து பெரியாரின் எதிரிகள், பெரியாரின் விரோதிகள்ங்கிற அளவுக்கு நீங்க எங்களை இடத்துக்கு தள்ளுறீங்க. இன்னும் சொல்ல போனால் அதை மேற்கொண்டு படிக்க வேண்டியதுக்கு எங்களை தள்ளுறீங்கன்னு சொல்லலாம். இன்னும் ஐயா பெரியார் அவர்கள் என்ன பேசினாங்க, ஏன் அவரை வந்து விமர்சன பார்வைக்கு நாங்க உள்ளாக்குறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வாசிக்கிறதுக்கு எங்களை உள்ளுக்கு தள்ளுறீங்க. நாங்க அவர் பேசியதாதானே மக்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். அந்த கேள்வியை மக்களுக்கு உள்ள விதைக்கிறோம். அவர் இப்படி பேசியிருக்காரு, இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற எங்களுடைய இன்டர்பிரேஷனை மக்கள் மத்தியில வைக்கிறோம். அது மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கறத அந்த பக்கம் நீங்க விட்டுறணும். மாறாக எங்களை ஒட்டுமொத்தமாக பெரியாருக்கு அகெயின்ஸ்டா மாற்றணும்னு நினைக்கிறதும் ஒரு நரேஷன் அப்படின்றது என்னுடைய பார்வை. கூடுதலாக பெரியார் மட்டும்தான் எல்லாமே, ஆதி முதல் அந்தம் வரை பெரியார் மட்டும்தான் அப்படின்னு ஒரு திணிப்ப ஐயா பெரியார் அவர்களை வந்து யூலஜைஸ் பண்றது, அவரை வந்து அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, கடவுள் இல்லைன்னு சொன்னவரை ஒரு கடவுளாக மாற்றி வந்து அவரை பிம்பப்படுத்தி அவரை வந்து ஒரு பெரிய எல்லாமே அவர் தாங்க அப்படின்னு ஆக்குறது யாருன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சார்ந்த கட்சிகளுமா இருக்கு. குறிப்பான ஷானவாஸ் அவர்கள் எல்லாம் வந்து பெரியாரியம் அப்படின்னு பேசும்போது அவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க இருந்து புரியுது. இறை மறுப்பாளரான பெரியார் தானே இறை நம்பிக்கை உள்ளவரான மௌலானா அப்துல் ஹமீத் பாகையுடன் வந்து இணைந்து ஒரு நட்புறவோட ஒரு கை கோத்து இருந்தார். ஏன் ஐயா பெரியார் அவர்கள் வந்து துலுக்கர்கள் அப்படின்னு நம்மள சொல்றாங்க? துலுக்கர்கள்னு யாரை சொல்லுவாங்க? டர்க்கிலேருந்து வந்தவங்கள, துருக்கிலேருந்து வந்தவங்கள சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிமக்கள், எங்களுடைய முன்னத்தியர்கள் இந்த மண்ணிலேயே பிறந்தவங்களா இருக்காங்க. நாங்கள் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் வேண்டான்னு சொல்லி நாங்கள் மார்க்கத்தை வந்து தழுவிக்கிட்டோம், இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை தழுவிக்கிட்டோம். ஐயா காகிதம் இல்லத்தவங்க என்ன சொல்கிறாங்க? இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அல்லான்னு சொல்வதற்கு முன்பு அம்மா என்று சொன்னோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய மதம் மாறிக்கொள்ளும் சொல்கிறோம். அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க இஸ்லாமியர்களாக மாறிக்கலாம், இந்துக்களாக இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களாக மாறிக்கலாம் சொல்லி மதம் மாறிக்கொள்ளக்கூடும். ஆனால் இனம் மாறிக்கொள்ள முடியாத ஒன்று. நான் தமிழனா பிறந்தா தமிழனா தான் இறக்க முடியும்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களோட ஜெனட்டிக்ல இருக்கு, எங்களோட ரத்தத்தில் இருக்கு நாங்கள் தமிழர்கள்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களை ஏன் ஐயா பெரியார் அவர்கள் துலுக்கர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. எங்களை என்ன சொல்றது, எதையெல்லாம் எதிர்த்து ஐயா அவருடைய பெரியார் அவர்கள் வந்து அவருடைய காலகட்டத்தில் விமர்சிச்சிருக்கிறாரோ அந்த விமர்சன பார்வையோடு இஸ்லாமியர்களையும் சேர்த்திருக்கிறார் பல இடங்கள்ல அப்படிங்கிறத உங்களால மறுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா விடுதலையிலையும் குடியரசு சங்கங்கள்லையும் இருக்கு அவர் எப்படி இஸ்லாமியர்களை துலுக்கர்கள்னு கோட் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. சாணியில கால் வைக்கிறத நினைச்சு மலத்துல கால் வச்ச கதையா நம்ம இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு பேசியவர் ஐயா பெரியார் அவர்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய இந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டியே மலத்துக்கு ஒப்பாக பேசியிருக்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இதை எப்படி நம்ம ரெசிப்ரோகேட் பண்றதுன்னு இருக்குல்ல. இது எல்லாருமே மறைச்சு எல்லாருமே மறந்து கடந்து போகணுமா? அவர்கள் போலவே வந்து அதை எடுத்துக்கணுமா? அப்படிங்கிற சீமான் இது மாதிரி எல்லாம் தொடர்ந்து அவதூறா பேசுறது வந்து தமிழ்நாட்டின் அரசியல் காலத்துக்கு நல்லதல்ல. இல்ல நீங்க திருப்பி அவங்க சொன்னாங்கன்னு சொன்னாலும் கூட அவதூறாக பேசல, அவர் பேசியதை எடுத்து முன்னாடி பேசணும். அப்ப அவதூறா உண்மை யார் பேசுறதுன்னா ஐயா பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு போய் நீங்க வந்து கேட்பீங்களா? எடுத்து எழுப்பி கேட்க முடியுமா? உங்களால முடியாது. அப்போ ஒரு தலைவர், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் படிச்சுட்டு வாசிச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில சொல்றாரு அப்படின்னா அதற்கான பதில தர்க்க ரீதியாக கருத்தியல் ரீதியாக முன்வைங்க. மாறாக அவர் அவதூறு பேசும் தலைவர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி வந்து உரிமை இருக்குன்ற கேள்விதான் எனக்கு கேட்க தோணுது. சமீபத்தில் யூபிஎஸ்சி தேர்வில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பேர் வந்து இடம்பெற்றிருப்பதை உடனடியாக திராவிட ஆதரவாளர்களும் திராவிட கருத்தை ஏற்றிருப்பவர்களும் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. பல்வேறு கண்டனங்களும் வந்துட்டு இருக்குது. உங்களுடைய பார்வை? இது ஒரு திசை திருப்பும் அரசியல் கட்டாயமாக
ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டிலையும் வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி பாஜகவுக்கு மறைமுக உடன்படிக்கையோடு திமுக நடந்து கொள்கிறதற்குன்னு சாட்சி ரஷ்யாவுக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் சென்றிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி வரைக்கும் நாட்டின் தேச நலன், நாட்டினுடைய பாதுகாப்பு நலன் கருதி தானே பேசி முடிச்சிருக்காரு. எம்பிக்கள் வந்து வெளிநாடு சகோதரர் பேசி முடிச்சுக்கிறேன். இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு நாட்டின் வளர்ச்சி பாதையை நோக்கி மோடி நம்மளை இட்டு செல்கிறார் என்று சொல்வது, நேற்றைக்கு கருப்பு பலூனை வந்து ஏந்திட்டு இன்னைக்கு வெள்ளை கொடையை ஏந்துவது, இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணம். உண்மையா அவங்களோட மொழியில சொல்லணும் அப்படின்னா ஐயா நாஞ்சி சம்பத் அவர்கள் சொல்வது போல அந்த கல்லறையில வந்து அண்ணா புரண்டு படுத்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. பாசிச பாஜக அப்படின்னு ஒரு பக்கம் பேசுவாங்க, இந்த பக்கம் வந்து வெள்ளைக்குடி வேந்தர் தான் அவருக்கு உண்மையாகவே எங்களுடைய அண்ணன் கார்த்தி அவர்கள் வந்து பேர் வச்சது போல அவங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு வந்து அங்க போயிட்டு ஐயா மோடி அவர்கள் வந்து சிறப்பான ஒரு நாட்டை நடத்துறாரு, 40 ட்ரில்லியன் எக்கானமி 30 ட்ரில்லியன் எக்கானமியை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில அவர் வந்து வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காருன்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த விஷயத்துல நீங்க சேர்த்துக்குவீங்க? இதுதான் இவர்களுடைய பாசிச எதிர்ப்பா? இதுதான் இவர்களுடைய என்ன சொல்றது தன்னுரிமை கோட்பாடா? கோட்பாட்டுல எவ்வளவு சறுக்களோட இருக்கு திமுக அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இதுதான். நேத்துக்கு என்ன சொன்னாங்க? ஈடிக்கும் பயம் இல்லை, மோடிக்கும் பயம் இல்லைன்னு ஐயா துணை முதல்வர் சொன்னாங்க, மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? 2 பேருமே அப்ஸ்காண்டு. ஐயா உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்காருன்னு தெரில. அவருடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ஸாக இருக்கக்கூடிய ரித்தீஷோ இல்லை வந்து ஆகாஷோ யாருமே இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரில. எதுக்காக இவங்களாம் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாளே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. இத்தநாள் வரைக்கும் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு நாங்கள் போகமாட்டோம்னு சொல்லி தேர்தல் நெருங்கும் போது இன்னைக்கு வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துட்டு ஒப்புக்கு வந்து எங்களுக்கு நிதி கொடுக்கல. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த உறவு அப்படிங்கிறது வந்து நல்லிணக்கமா இருக்க வேண்டியது தானே. இது முன்னாடி தோணலையா உங்களுக்கு? கடந்த முறை நிதி ஆயோக்கை வந்து நிராகரிச்சது எதன் அடிப்படையில? சீமான் முதல்வரானால் நிதி ஆயோக் இது மாதிரி பல்வேறு விஷயம் இந்த மாதிரி வெற்றி நாடகம் போடணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. நாங்க தான் சொல்றோமே, வரிகுடா இயக்கம் நடத்துவோம், இவங்க போடக்கூடிய கட்டுக்கடங்கா அடக்குமுறைகளை எதிர்த்து துணிவோடு நிற்கிறதுக்கான உண்மையாகவே வந்து திராணி எங்ககிட்ட இருக்கு. நீங்க முதல்ல சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் எப்படி நடக்குதுன்னு ஒரு தடவை மக்கள் வாய்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் தெரியும். நாம் தமிழர் கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள்கிட்ட பதில் இருக்காது. அதுக்கு ஏதாவது செஞ்சு முடிச்சிடணும்னு அவங்களே பயப்பட்டு நமக்கு செய்வாங்க. இவங்கள மாதிரி மறைமுக உடன்படிக்கை நமக்கு இல்லை. நம்ம என்ன மடியில் என்ன கணம் இருக்கு? இவங்கள மாதிரி இத்தனை ஈடிக்கு அஞ்சிட்டு மறுநாளே டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்குமா என்ன? நாங்கள் இந்த சூழலியல் பேசக்கூடிய இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு பச்சை அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சி. அப்போ ஒரு தற்சார்பு பொருளாதார தாய்மை பசுமை பொருளாதாரத்தோடு இயங்கணும்னு சொல்லக்கூடிய கட்சி. அப்படி இருக்க கட்சிக்கு எந்த தேவையில்லாத செலவினங்களும் இருக்காது, கடன் வாங்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது, நாங்கள் இந்த மாதிரி கரப்ட் ஆகணுங்கிற அவசியம் இருக்காது. எங்களுக்கு மதுவே வேணாங்கிறோம், நாங்கள் பணம்பால் தென்னம்பால்னு சொல்கிறோம். அதை நாங்கள் வந்து எங்களுடைய பொருளாதாரம் மீட்டுவதற்கான ஒரு வழியாக வைக்கும்போது எங்களுக்கு எதுக்கு வந்து டாஸ்மாகின் வருவாய்? இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலி எடுத்து அரசியல் செய்யணும்னு ஒரு தேவை எங்களுக்கு இருக்குமா? முழுக்க ஒரு அரசியல் புரட்சி செய்யணும்னு சொல்லக்கூடிய எங்களுக்கும் இவர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்குது. அதனால இவர்களை வந்து நம்ம வந்து ஒரு காமெடியாக நினச்சி அந்த பக்கம் தள்ளிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். திருவேற்காடு அருகே கோரடியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் விளையாட்டு திடலில் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கும் முடிவை வந்து தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என உங்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டுள்ளார். இப்போ பெரிய வரக்கூடிய மக்கள் தொகை, அதன் பிறகு வந்து இப்போ சென்னையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி, அப்புறமேல வந்து மாங்காடு நகராட்சி, பூந்தமல்லி நகராட்சியெலாம் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம பாப்புலேஷன்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை என்பது அவசியம் தானே. ஏன் அரசுடைய இந்த முடிவை எதிர்க்கிறீங்க? இல்லை, இப்போ எல்லாமே நீங்கள் வந்து தேவையில்லையா அப்படின்னு பார்க்குறது சரிதான். இப்போ நமக்கு தேவைன்னா தேவைதான். ஆனால் அதற்கு மாற்று இடங்கள் இருக்கும்போது எதற்கு மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி தான் தார்மீகமாக எங்களுடைய தலைமை முன்வைக்குது. குறிப்பாக வந்து அங்கே மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டு திடலில் 400க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் பிள்ளைகளும் வந்து அங்கே வந்து பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. பிள்ளைகளோட ஆற்றல் வந்து
மேக்ஸிமம் வந்து இந்த விளையாட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த திறனையும் நம்ம வளர்க்க வேண்டிய அவசியம் வந்து அரசுக்கு இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து உலக நாடுகளுக்கு இன்றைக்கி பாருங்கள் அனுப்பிச்சிருக்கோம், எங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப குறைந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் நம்ம வந்து விளையாட்டுத்துறைக்கான கான்சன்ட்ரேஷனை நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னதான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் கூட நாங்கள் பாருங்கள் விளையாட்டுத்துறையில் அமைக்கிறோம் புனரமைக்கிறோம்னு சொன்னாலும் கூட இந்த மாதிரியான இடங்களெல்லாம் வந்து அவருடைய பார்வைக்கு வந்து எட்டலையா. இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்ததே மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இருந்தாலும் இது வந்து அங்கே விளையாட்டு பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரும். அவங்க பல 100 மாணவர்கள் ஒரு நாளைக்கு வந்து அங்கே பயிற்சி பெறாங்க. அப்படிங்கும்போது ஏன் நீங்கள் இந்த கழிவுநீர் ஆலயம் வேற ஒரு இடத்துல நீங்கள் வந்து பண்ணக்கூடாது? அதை எதிர்த்து தானே மக்கள் அங்கே ஆர்ப்பாட்டமும் பண்ணுறாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுற மக்களை நீங்கள் வந்து அடக்குமுறை ஏவி அவங்கள வந்து கைது பண்ணுறது இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. அப்படிங்கிறது தான் தார்மீகமாக நம்ம வந்து முன்னாடி வைக்கிறோம். மாற்று இடத்தை தேர்வு செய்யுங்க. மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடத்துல அங்கே நீர்நிலைகள் இருக்குது, அங்கே வந்து பூங்காக்கள் இருக்குது, அங்கே மக்கள் வந்து அதிகமாக நடமாடக்கூடிய இடமாக இருக்குது. அந்த இடத்துல திருப்பி நீங்கள் கழிவுநீர் சுத்திகரிப்புன்னு வைக்கும்போது கழிவுநீர் தானே அங்கே போகும். அதுக்கப்புறம் தானே சுத்திகரிக்கிறதுக்கான ப்ராசஸ் போகும். அந்த 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 ஃபேக்ட்ரியோட அந்த 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 இண்டஸ்ட்ரியோட அந்த மாசு எல்லாம் திருப்பி அந்த மக்களுக்கு தானே போய் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல் கவனமும் வந்து அதில் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் அரசுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் ஒதுக்குப்புறமாக அங்கே பெரிய மக்களுடைய நடமாட்டம் ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லாத இடங்கள்ல நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அங்கே மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி அதையும் தாண்டி நீங்கள் அந்த இடத்த வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பாக மாற்றுவேன்னு நீங்கள் வந்து விடாப்பிடியாக இருந்தீங்கன்னா அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஃபிஷ்ஷியாக நடக்குது அப்படின்னு தான் நம்மளுடைய பார்வை இருக்குது. இப்போ எப்படி வந்து பெஹல்காமுடைய இந்த சிந்தூர் ஆப்ரேஷனை வந்து சிறப்பான ஆப்ரேஷன் சொல்லி உலக நாடுகளுக்கு போய் பல குழுக்களை அமைத்து வந்து பேச வைக்கிறாரு ஐயா மோடி அவர்கள். நம்மளுடைய அம்மையார் கனிமொழி அவர்கள் கூட பிஆர் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு. அப்போ நமக்கு என்ன தோணுது, என்ன தேவை ஏற்படுது நம்மளுடைய ஆப்ரேஷன் சிறந்த ஆப்ரேஷன் உலக நாடுகளுக்கு போய் சொல்கிறதுக்குன்னு ஒரு கேள்வி அடிப்படையில் நம்ம எல்லாருக்கும் எழுதுல. அந்த மாதிரி மக்கள் நடமாடும் இடத்துல மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல பல பேர் வந்து விளையாட்டு பயிற்சி எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து திணிக்கக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? அது ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்குது பின்னாடி அப்படிங்கிற ஐயத்தை நம்ம எழுப்புறோம். தார்மீகமாக மாற்று இடத்தை தேர்வு செய்யுங்கன்னு ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அழுத்தத்தையும் நம்ம கொடுக்குறோம். இதுவரை உங்கள் பல்வி கருத்து நன்றி.